வள்ளல் மீடியா வலையொலி நண்பர்களுக்கு வணக்கம். வருண் அவர்களுடைய உறவினர்கள் இன்னைக்கு அவங்களை யாரோ ஒருத்தர் வந்து இன்னைக்கு தவறிட்டதால அவர் கட்டாயமா அதுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால அவரால் இங்க வர முடியல. அதனால அது பதிலாக நான் வந்திருக்கிறேன். வருண் பாரி காம்போ ரசிகர்கள் யாரும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கமெண்ட்ல எதுவும் கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரி எதுவும் போட்டுறாதீங்க. ஆமா, வணக்கம் பாரி. வணக்கம். இன்னைக்கு முக்கியமா நம்ம பேச வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த திருப்புவனம் பகுதியில் ஏற்பட்ட இந்த லாக்அப் டெத்ன்றத விட விசாரணை மரணம், அதை பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஒருத்தர் வந்து உங்களை பத்தி வீடியோ போட்டிருக்காரு, பயங்கரமா பேசிருக்காப்ல, புகழ்ந்து பேசிருக்காப்ல. நீங்க பாத்தீங்களா பாக்கலையான்னு தெரியல. குறிப்பா ஒரு அலிகேஷன் உங்க மேல வைக்கிறாப்ல, சூனியக்காரி அப்படின்ட்டு நீங்க ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்து நீங்க பேசுறீங்க. அதே உங்க வீட்டு பெண்களா தான் நீங்க அப்படிலாம் பேசுறீங்களா அப்படின்ட்டு மிகவும் தரக்குறைவா மரியாதை குறைவா பேசுறாப்ல. அதுக்கெல்லாம் ஆதாரம்லாம் காட்டிருக்க மாட்டாரு. இல்ல ஆதாரம் இல்ல, தானே காட்ட முடியும். சூனிய கும்பல்ங்கிறது வேற, சூனிய காரிங்கிறது வேற. சூனிய காரின்னு என்னன்னா, ஒரு தனியா அந்த பச்சை நிறத்துல உருவத்துல நீங்க கார்ட்டூன் நெட்வொர்க் எல்லாம் பாத்திருப்பீங்க, ஒரு கருப்பு கலர் குள்ளா இப்படி எல்லாம் போட்டுட்டு விளக்கமாறு இருக்குல்ல, விளக்கமாறு, அந்த விளக்கமாறு மேல இப்படி ஏறிக்கிட்டு அப்படின்னு பறந்து வருவாங்க. அதான் சூனியக்காரி. சரியா? நம்ம அந்த மாதிரி அவங்க கட்சியில இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணியவாதியோ இல்ல பெண்ணையோ சூனியக்காரின்னு நம்ம டைரக்டா என்னைக்குமே சொன்னது கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஆதாரத்தோட காட்டணும். ஆதாரம் இல்லாம ஓரினச்சேர்க்கைக்கு முட்டு கொடுக்கக்கூடிய முட்டு பொய்யா நம்ம சொல்லாத ஒரு விஷயம். சூனியக்காரின்னு எங்க சொல்லியிருக்கேன்? சூனிய கும்பல் அப்படின்றா சொல்லிருக்கீங்க. சூனிய கும்பல்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நீங்க கும்பலாக செய்து சூனியம் வைப்பதால் உங்களை சூனிய கும்பல் என்று தான் நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். இல்ல நாங்கள் செய்வது சூனிய கும்பல் வேலை இல்லைன்னா நீ சொல்லு. நான் வச்ச கேள்வி ஒரே ஒரு கேள்விதான், ஓரினச்சேர்க்கையை நாம் தமிழர் கட்சி ஆதரிக்குதா இல்லையா? எஸ் ஆர் நோ பதில் சொல்றா. அதை பத்தியே பேச மாட்டான். ரெண்டாவது நாங்களாவ பேசணும்? நாங்க ஏதாவது பேசணுமா? வாண்டடா வண்டியில ஏறினது அந்த சூனிய கும்பல். எல்ஜிபிடிக்கு பிரைடு எவன் போனா உனக்கு என்ன? நீ அதுக்கு ஆதரவு மயிர் ஒட்டணும் இருக்குதா? யாராவது கட்சி பொறுப்புல இவங்க இருப்பாங்களாம். கட்சி பொறுப்புல இருந்துகிட்டு தமிழ் தேசியமே இதுக்கு ஆதரவா இருக்கிறது மாதிரி இவங்க சித்தரிப்பாங்களாம். அப்ப நம்ம கேள்வி கேட்போமா மாட்டோமா? நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் போட்டது. அதுவும் அதை போட்ட பெண்மணி நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங் தலைவி. எவனா பேசுறான்? அத நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங் தலைவி. இதுல இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் தமிழர் கட்சியில யாரோ ஒருத்தருக்கு ஏன் தலைவர் பதவி? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஐடி விங் ஒண்ணு, சுற்றுச்சூழல் பாசறை ஒண்ணு. ஐடி விங்குக்கும் சுற்றுச்சூழல் பாசறைக்கும் தலைவிகள் அவங்க யாரோ ஒருத்தங்களா? அப்ப யாரோ ஒருத்தங்களெல்லாம் நாம் தமிழர் கட்சியில கூப்பிட்டு வச்சு தலைவரா மாத்திருக்கீங்களா? கட்சி பொறுப்பாளர்கள் பதிவு போட்டா எதிர்த்து கேட்கதான் செய்வோம். எதிர்த்து கேட்க கூட தனிப்பட்ட கருத்து. எப்படி தனிப்பட்ட கருத்து? அவங்க ஐடி விங் பொறுப்பாளரா, ஐடி விங்குடைய தலைவியா. அவங்க ஐடி விங்ல ஒரு ஹேஷ்டாக போட்டு அவங்க அதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களாம். அது தனிப்பட்ட பொறுப்பா கருத்தான். சரி, எது கட்சி கருத்து? அதை எப்படி வெளிப்படுத்துவீங்க? கட்சி கருத்து எப்படி நீங்க வெளிப்படுத்துவீங்க? தனிப்பட்ட கருத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க? எனக்கு அதை சொல்லுங்க. எனக்கு புரியலைங்க. அதைதான் கேட்கிறேன். நானும் கேட்கிறேன். டிஆர்பி ராஜாவோ, சிடிஆர் நிர்மல்குமாரோ, அந்த மாதிரி ராஜ் சத்தியனோ ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு கருத்து தமிழ் தேசியத்தை பத்தி தவறாவோ அல்லது அவங்களோட ஓன் ஐடியாலஜியாவோ ஏதோ ஒன்று போடுறாங்க. அதாவது அவங்க பேர் இருக்கிற அந்த ஐடியில இருந்து போடுறாங்க. இதை நீங்க வெறும் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லுவீங்களா அல்லது திமுக அதிமுக இவங்களோட கருத்துன்னு சொல்லுவீங்களா? அது தெரியுது இல்லையா? கட்சிகளுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர், பொறுப்புல இருக்கக்கூடிய சாதா பொறுப்புல சுற்றுச்சூழல் பாசறைக்கு தலைவியாக இருக்கக்கூடிய வெண்ணிலா தாய்மானவன், ஐடி விங் நிர்வாகத்துடைய தலைவியாக இருக்கக்கூடிய சுனந்தா தாமரை செல்வன், இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில்ல, அவங்க ஹேண்டில் தானுங்க, அது ஏதாவது ஃபேக் ஐடிலாம் இல்லைங்க, ஒரிஜினல் ஐடி தானுங்க, அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குங்களா? அவங்க ஓரினச்சேர்க்கைக்கு ஆதரவா பதிவு பண்ணா அது எப்படி தனிப்பட்ட கருத்துன்னு நம்ம கடந்து போக முடியும்? அது கட்சி. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, கட்சி ஆதரவு நிலைப்பாடு எடுக்குது, அதனாலதான் அந்த கருத்தை அனுமதிக்குது. இல்ல எங்க கட்சி இந்த ஓரினச்சேர்க்கைக்கெல்லாம் ஆதரவான நிலைப்பாடு எடுக்கல அப்படின்னா நீக்கு. உங்க கட்சியோடைய வரம்பை மீறி செயல்படக்கூடிய அந்த பொறுப்பாளர்களை பொறுப்புல இருந்து நீக்கு. குறைஞ்சபட்சம் கட்சி விட்டு நீக்க தேவையில்ல, பொறுப்புல இருந்து நீக்கு. நான் என் மக்களுக்காக பேசுறேன். அப்படி மக்கள் மேல அக்கறை இருந்துச்சா சீமான் அவர்கள் பேசட்டும். ஒட்டுமொத்தமா எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு பாத்தீங்களா தமிழ்நாட்டுக்கு? எவ்வளவு பெரிய கூட்டம் இது நானே கேக்குறேன். இவ்வளவு பெரிய கூட்டம் வருது, இதுக்கு நம்ம இந்த ஓரினச்சேர்க்கை இது சார்ந்து என்னென்ன உளவியல் சிதைவுகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை நியாயப்படுத்தி என்ன மாதிரி நடந்து கொண்டிருக்குன்னு ஒரு பக்கம் தெரியும். மறுபக்கம் போதை கலாச்சாரத்துக்கு தமிழ் சமூகம் உள்ளாக்கி கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஆபாச கலாச்சாரத்துக்கும் தமிழ்நாடு ஆட்படுத்தப்படுகிறது. இந்தியா முழுக்க இணையதளம் முழுக்க ஆபாச வலையொலிகள் நிறைஞ்சு கிடக்குது, இலவசமான செயல்பாடுகள் இருக்குது.
என்ன பண்ணலாம்? ஒரு சமூகத்தை நேசிக்கக்கூடிய நீங்க சொல்றீங்க தலைவர் பிரபாகரனின் வழியில அப்படின்னு. தலைவர் பிரபாகரன் போல நீங்க நடந்துக்கிறீங்க. அவரையெல்லாம் நீங்க பயன்படுத்துவதற்கு வெக்கப்படணும்டா, வெக்கப்படணும். கோபம் வருதுங்க, பொறுப்பாளர்கள் பண்றாங்க, பொறுப்பாளர்கள் பண்றதை நம்ம கண்டிக்கிறோம். கண்டிக்க கூடாது. ஏன்டா கண்டிக்க கூடாது? நீ இப்ப திமுக காரன் பண்ணும்போது கண்டிக்கிற, அதிமுக காரன் கண்டிக்கிற. அப்ப நீ என்ன சொல்ற? இல்ல, இதே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல பேர் அல்லது தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய இந்த பொறுப்பாளர்களா இருக்கட்டும், அல்லது இப்போ இவங்க பேசிட்டு இருக்காங்களே வலைத்தளங்கள்ல, அவங்களே கூட சுபவி அவர்கள் திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே போய் சுபவி வந்து இது பண்ணாங்க, கடிச்சு வச்சாங்க, பயங்கரமா கலாச்சாங்க. கள்ளக்காதல்னு சொல்லு, அது என்ன புது விளக்கம், நீ திருமணம் கடந்த உறவுன்னு சொல்ற அப்படின்னும் போது அந்த கருத்துக்கு எதிராக நின்னாங்க. அப்போ அதுவும் முற்போக்கு தானே நீங்க சொல்றபடி இல்லையா? அந்த முற்போக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, இந்த முற்போக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இது என்ன மாதிரி நிலைப்பாடு? என்ன நிலைப்பாடுதான் இது? நமக்கு புரியல. இதுக்கு கட்சி விளக்கம் கொடுக்கணும். உங்க கட்சி பொறுப்பாளர்கள் இத தமிழ் சமூகத்துக்குள்ள இந்த விஷத்தை விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், விடுதலை புலிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருந்துட்டு ஒருத்தன் கருத்து பதிவு பண்றான்னா, அந்த கருத்தை தனிப்பட்ட கருத்துன்னு எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. எடுத்துக்க முடியாது இல்ல. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு அது. அந்த நிலைப்பாடு ஒரு ஐடியோ, ஒரு ஃபேக் ஐடியோ, அல்லது வந்து ஏதோ ஒரு நாம் தமிழர் கட்சி ஆதரவு அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து அந்த கருத்து வருதுன்னா பிரச்சனை இல்லை. ஆமா, ஒரு பொறுப்பாளர் போடுறாருன்னா நம்ம ஏற்க முடியாது. அந்த பொறுப்பாளர் கண்டிக்கப்படணும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். அந்த நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா ரெண்டு விஷயங்கள் நமக்கு உறுதியாக தெரிய வரும். ஒண்ணு, கட்சியோட தலைமைக்கு தமிழ் சமூகத்தை பற்றி அக்கறை இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா கட்சியோடைய தலைமையை விட இவர்கள் பவராக இருக்கிறார்கள் அர்த்தம். அப்படி அந்த பவர் இவர்களுக்கு வருவதற்கு கட்சி தலைமை என்ன இடத்த அவங்களுக்கு கொடுத்துருக்குங்கிறது தான் இப்ப கேள்வி. கட்சியோட தலைமையினால இவங்களுடைய கருத்துக்களை நீங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலன்னா, எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா அவங்க போட்டிருந்தாங்க. இப்ப நேத்தோ என்னமோ போட்டிருந்தாங்க. அப்ப அதுக்கான பொருள் என்ன? ஏன்னா நம்ம எப்படி போட்டாலும் அதை பத்தி பேசாம மக்களை முட்டாளாக வைத்து கொண்டு நம்ம கிட்ட இவங்க நேரடியா வரவே மாட்டாங்க. நீங்க எவ்வளவு முறை வேணாலும் கூப்பிடுங்க, இவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நேரடியா வந்தா நம்ம கேள்விகளை கேட்டுருவோம். இப்ப உட்காந்து வீடியோ பேசும்பொழுது வேணா அதுல வந்து இந்த வன்ம கூட்டம் அப்படியே கடந்து போலாம். கேட்ட கேள்வி என்ன, நான் பதில் இருக்கா? ஓரண சேர்க்கையை உன் கட்சி ஆதரிக்குதா இல்லையா? ஆதரிக்கல அப்படின்னா ஆதரிச்சு உன் கட்சி பொறுப்பாளர்கள், உன் கட்சியில தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய சுனந்தாவும் வெண்ணிலாவும் பதிவுகள் போடும் பொழுது ஏன் உன் கட்சி நடவடிக்கை எடுக்கல? இவ்வளவுதான் கேள்வி. நாங்கள் அதை பற்றி பேச விரும்பவில்லை. வரிசைக்கா இறக்கி விடுறாங்க பாத்தீங்களா? வரிசையா அந்த கடிக்கிறாங்க பாருங்க, தொண்டையை கடிக்கிற மாதிரி கடிக்கிறானுங்க பாருங்க. இவங்களை நான் எப்படி நான் உண்மையிலே பாக்குறேன்னா, எனக்கு நாய் இருக்குல்ல, என்னோட நாய்கிட்ட ஏதாவது ஒருத்தவங்க யாராவது என்ன எதிர்த்து வந்தா அது கடிக்க வரும். அது மாதிரிதான் எனக்கு தெரியுது இவங்களை எல்லாம் பார்க்கும்போது. மனுஷ மாதிரியே தெரியல, மனுஷ பிறவி மாதிரியே தெரியல இவங்க எல்லாம். ஒரு நாய் எப்படி முதலாளி சொன்னா பாஞ்சு போய் கடிக்குமோ அது மாதிரியே செயல்படுறானுங்க. இல்ல, குறைஞ்சபட்சம் நீங்களும் பல தடவை கூப்பிட்டீங்க. உடன்பரப்புக்கும் இவங்களுக்கு என்ன வேறுபாடு சொல்லுங்க நீங்க? பாஞ்சு கடிக்கக்கூடிய உடன்பரப்புகளுக்கும் இவனுங்களுக்கு என்ன வேறுபாடு? இது தமிழ் தேசிய உடன்பரப்புகள், அவ்வளவுதான். தப்பு எது, நியாயம் எது, சரி எது? சரி, ஓரண சேர்க்கை என்பது தமிழ் சமூகத்திற்கு தேவையா? இல்ல அது வந்து தமிழ் சமூகத்தை வாழ வைக்குமா? சொல்லுங்க நீங்க. நமக்கு புரியல. ஏண்டா, ஒரு பக்கம் ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப குறைஞ்சு போய்கிட்டு இருக்கு, தமிழ் சமூகமே இனமே அழியும் தருவாயில இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே வீடியோ போடுறாங்க. மறுபக்கம் வந்து ஓரண சேர்க்கை உரிமைன்னு சொல்லிட்டு இவங்களே வீடியோ போடுறாங்க. என்ன அவங்க பிரச்சனை? அப்படின்னா பகிரங்கமா அறிவிச்சுட்டு போ, நடிக்கிற வேலை பண்ணாத. எங்களுக்கு என்ன பயம்னா, இப்படிதாங்க குதிரை சவாரி தானே இது வரைக்கும் தமிழ் சமூகத்து மேல ஏறி இருக்கானுங்க பல பேரு. திராவிடம் என்ன சொல்லுச்சு? தமிழ் சமூகத்துக்கு தீங்கு நினைப்போம், தீங்கு செய்யத்தான் நாங்க வருகிறோம்னா வந்துச்சு திராவிடம். இந்த மண்ணில் திராவிடம் எப்படி வளர்ந்துச்சு? தமிழ பேசிதான் வளர்ந்து, தமிழ் மொழிக்கு நாங்கத்தான் உருகி வளர்ந்துச்சு. வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுச்சு? சொல்லல்லா கேடுகளை தமிழ் சமூகத்துக்கு செஞ்சது திராவிடம். அதுக்கப்புறம் ஒரு இனப்படுகொலை ஆகி ஐயோ அப்புறம் வந்து அன்னைக்கே நமக்கு தெரியாம போச்சேன்னு சொல்லி கதறணும். அதே வேலையை தான் இப்ப பண்ணணுமா நாங்க திரும்ப? தமிழ் சமூகத்து தீங்குனா பாரிசாலன்னு ஒருத்தன் கிளம்பி வந்து உங்களுக்கு சொல்லித்தான் நீங்க உங்களுக்கு புரியணுமா? ஏன் உங்களுக்கே புரியாதா? நீங்களா தமிழர்கள் தானே? புரியுதுங்களா? நான் சொல்றது என்னுடைய சமூகத்திற்கு இது எதிரானது, தமிழ் சமூகத்திற்கு இது எதிரானது. ஒரு பெரும் கேடை வந்து உருவாக்கும். நான் வந்து ஏன் இவங்க மேல இவ்வளவு காட்டமாவும் இவ்வளவு கோபமாவும் பேசுறேன் அப்படின்னா, தனிப்பட்ட ரீதியாக எனக்கும் அவங்களுக்கும் நான் பெருசா பார்த்துட்டவங்களும் கிடையாது. ஏன் இவ்வளவு கோபம் அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் கேடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தமிழ் சமூகத்திடம் நியாயப்படுத்தி இவர்கள் உளவியல் சிதைவை செய்யறாங்க அப்படின்னா, இந்த உளவியல் சிதைவுல நாளைக்கு பல பேர் பாதிப்புக்குள்ளாவாங்க.
அதை இன்னைக்கு வெளிநாடுகள் எல்லாம் அந்த ஊரநெச்சரிக்கையால பாதிப்புக்குள்ளான தன்னுடைய உடல் உறுப்புகளை அறுத்து கொண்டு ஆபரேஷன் செஞ்சுக்கிட்டு ஐயோ இப்ப நான் வந்து வருத்தப்படுறேன்னு சொல்லி அழுது கொண்டு டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல. ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா டாக்டர் மரியா அனஸ்தேசியான்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான செய்திகளை தான் போடுவாங்க. முன்னாடி வந்து நல்ல ஒரு அழகான தோற்றத்துல பெண்ணா இருந்தவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு உளவியல் தாக்குதலுக்குள்ள அல்லது உளவியல் கோளாறுக்குள்ள ஆளாகி அவங்க உடம்பையே வேற மாதிரி செதைச்சு பிஃபோர் போட்டோ ஆஃப்டர் போட்டோன்னு போடுவாங்க. பாக்குறது அவ்வளவு பரிதாபமா இருக்கு அவங்களெல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப செதைச்சு ஒரு ரணத்தை அனுபவிச்சுக்கிட்டு அது மனநிலை, அதாவது மன ரீதியான பிரச்சனைகள். திருமாவளவன் கூட தெளிவா பேசுறாருங்க. பாத்தீங்களா வீடியோ? திருமாவளவன் அவருக்கும் நமக்கும் 1000 பகைகள் இருக்கு, 1000 பிரச்சனைகள் இருக்கு. தமிழ் சமூகத்தை பிரித்தெடுக்கிறார், தலித்தியம் என்று சொல்கிறார். இதெல்லாம் நான் விமர்சனம். பெர்வர்சன்ட் போயிட்டே இருக்காருக்குள்ள மனுஷன். உண்மைன்னு சொல்லிட்டு போறாரு. பெர்வர்ஷன் இயங்கியலுக்கு முரணானது, இயற்கையோட இயங்கியலுக்கு முரணானது. இயற்கையோட இயங்கியலுக்கு முரணான விஷயங்களும் செயல்களும் பெர்வர்சன்ட் போறாரு அவர். அவருக்கு இருக்க தெளிவு சீமான் அவர்களுக்கு இருக்கான்னு கேட்கறாங்க. இருந்தா அவர் சொல்றாரு. இத்தனைக்கும் அவர் கட்சியிலும் தான் ஆதரவா பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா கருத்து சொல்லிட்டு போயிட்டாரு. உங்களால கருத்து சொல்ல முடியுதா? அப்பதான் ஏன்னா சீமான் அண்ணன் சொல்வதுதான் எங்கள் கட்சியோட கொள்கைன்னு ஒரு குரூப் அலையுது இல்ல. ஏன்னா அவனுக்கு தமிழ் தேசம் என்னன்னே தெரியாது. அவங்க வந்து சொல்லணும், எடுத்து ஊட்டி விடணும். இந்த வாங்க, இந்த வாழைப்பழம், அந்த வாய்க்குள்ள அப்படி நமக்குன்னா அது வரைக்கும் ஈவேரா நமக்கு பகுத்தறிவு தந்தை, பகுத்தறிவு பெரியார் அப்படின்னு இருப்பாங்க. அண்ணன் வந்து வாழைப்பழத்தை வாய்க்குள்ள வச்சோன்னா ஈவேரா வந்து தமிழ் இவங்க இவ்வளவுதான். இவங்களெல்லாம் இப்படிதான் கலாய்க்கணும். ஏண்டா உனக்கு வாழைப்பழம் மாதிரி வாய்க்குள்ள துணிச்சாதான் நீ பேசுவ. நீ வந்து இவங்களுக்கு தமிழ் தேசியம்னாலும் என்னன்னு தெரியல, உனக்கு அண்ணன் வந்து சொல்லணும். அப்ப அண்ணனை சொல்லுவோம், நம்ம வந்து சொல்லி தொலைங்க செய்கிறோம். இல்லைன்னா அதுக்குள்ள இவங்களே வந்து பாவாடை தாவணிலாம் கட்டிட்டு போனாலும் போயிடுவாங்க. அண்ணன் கிட்ட தான் சொல்லணும், அண்ணன் பாருங்கண்ணா அந்த 2 பேரால எவ்வளவு டேமேஜ் ஆகுதுன்னு பாருங்க, பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி விடுங்கண்ணா. அவ்வளவுதான், ஏதாவது சொல்லி விடுங்க. திருமாவளவன் சொன்ன போல சொல்லிட்டு போங்க. எல்லாருக்கும் தெரியும் நீங்க அதுக்கு ஆதரிக்கக்கூடிய நபர் கிடையாது. நீங்க தமிழ் தேசியத்துல உறுதியா இருக்கிறீங்கன்னு நம்புறோம். ஆனா கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய தேவையும் இருக்குதுங்கண்ணா. ஏன்னா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாயிட்டு போறது, வளர்ந்துட்டு போறதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்கண்ணா, வேண்டுகோள். சரி மாதிரி சொல்லியாச்சு. அதே மாதிரி அந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு 4க்கு 4 அதுக்குள்ள இருக்கிறவங்க நேரடியா வாங்கப்பா விவாதிக்கலாம், பேசி சரி பண்ணலாம் சொல்லலையா. 10க்கு 10 தான் சொல்லியிருக்காராம். அதனால வந்து நம்ம மன்னிச்சுக்கோங்க. சாரி, 10க்கு 10 திருத்திக்கிறோம். 10க்கு 10 விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்காரு, பல தடவை கூப்பிட்டுருக்காரு. வாங்க அதே 10 தான். ஆமா ஆமா, அதே 10 கேமரா எல்லாம் இருக்கு. என்னைக்கு வேணாலும் தாராளமா உட்காந்து நேருக்கு உட்காந்து நேர்ல எல்லாம் வாடா போடா எல்லாம் பேசிட மாட்டேன். அந்த ஆரம் எங்க கிட்ட இருக்கு. அதனால வாங்க நேர்ல வைக்கக்கூடிய கேள்விக்கு. ஏன்னா நேர்ல கேள்வி கேட்டோம்னா நீ தான் பதில் சொல்ல மாட்டேங்கிற ராஜா. நீ பதில் சொல்லாம கதறிக்கிட்டே இருக்கியே. அதுதான், வா நேர்ல உட்காரு, பதில் சொல்லு. அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். விவாதம் பண்ணலாம். ரைட், நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். சிவகங்கை மாவட்டம் திரிபுரம் பகுதி, அதாவது இந்த விசாரணை மரணம். நான் என்ன நடந்துச்சுன்றதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, அந்த 2 பேர் வந்திருக்காங்க, ஒரு அம்மாவும் மகளும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல வீல் சேர் கேட்டிருக்காங்க அந்த அம்மாவை உட்கார வைக்கிறதுக்கு. அவர் வந்து அதுக்கு 500 ரூபாய் கேட்டதாக அவங்க சொல்றதுதான், இதெல்லாமே அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் தான். 500 ரூபாய் கேட்டிருக்காரு. அது வந்து இல்ல தர முடியாது அப்படின்ட்டு ஒரு வாக்குவாதம் நடந்திருக்குது அவங்களுக்குள்ள. அப்போ 100 ரூபாய் தான் தருவேன் அப்படின்ட்டு 100 ரூபாய் கொடுத்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காரை பார்க் பண்ணிட்டு வரதுக்காக சொல்லியிருக்காங்க இவர்கிட்டயே, அதாவது அந்த கோயில் காவலாளி கிட்ட, அஜித்குமார் கிட்ட. அப்புறம் காரை பார்க் பண்றதா இவர் போயிருக்காரு. போயிட்டு வர்றதுக்கு லேட் பண்ணிருக்காரு. இவங்களுடைய நகையெல்லாம் கழட்டி அந்த காருக்குள்ள வச்சிருந்ததா இவங்க சொல்றாங்க. அப்புறம் போயிட்டு வந்து கார் இவங்க கிட்ட கொடுக்கும்போது காருக்குள்ள பார்க்கும்போது நகையை காணும் அப்படின்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதன் அடிப்படையில காவல்துறை வந்து இவங்களுக்கு விசாரணை பண்ணிருக்குது. அந்த விசாரணையில் என்னென்ன நடந்திருக்குது அப்படின்றது எல்லாமே மக்களுக்கு தெரியும். சோ சொல்லுங்க. இது வந்து எஃப்ஐஆர்ல இருக்க தகவல். எஃப்ஐஆர்ல இருக்க தகவல் வேற, அது கொஞ்சம் வேற. இது இப்போதைக்கு பேசப்படுற ஒரு விஷயம். இது என்னன்னா, இப்ப இந்த அஜித்குமார்ங்கிறவர் இறந்துட்டார். ஒரு இளைஞர். அவர் வந்து அறநிலைத்துறையுடைய ஒரு வேலையில காவலர் பணியில இருக்கக்கூடிய பணி நிமிர்த்தப்பட்ட ஒரு நபர். அவருடைய வேலை என்னன்னா, காலையில வர்றது, கோயிலுடைய வாசல் இருந்து கோயிலுக்கு வரவங்க போறவங்களை எல்லாம் கண்காணிக்கிறது, கோயில் மூடுற டைம்ல வரைக்கும் கூட இருந்து மூடி அதுக்கு காவல் இருக்கிறது தான் அவருடைய வேலை. இதுதான் அரசாங்கம் அவருக்கு கொடுக்கக்கூடிய வேலை. அது போக உங்களுக்கு தெரியும்ல, சும்மா இருக்கிறது உட்காந்தே இருக்கிறதுக்கு பதிலா அங்கங்க வரவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் அவங்களா விருப்பப்பட்டா செய்யலாம். அது வந்து அதுக்காக சம்பளம் வந்து அறநிலைத்துறை கொடுக்குதான்னா கிடையவே கிடையாது. ஸோ இதுதான். ஆனா நம்ம அரசாங்கம் வந்து எப்பவுமே வந்து கொடுக்குற வேலையை மட்டும் வாங்காது. உங்களுக்கு தெரியும், வேற மாதிரி இந்த அதிகாரிகள்லாம் வேலை வாங்குறது, போறது, இங்க போயிட்டு வாங்க அங்க போயிட்டு வாங்கன்னு இந்த மாதிரி அன்அஃபிஷியல் ஒர்க்ஸை வந்து கொடுக்கறது இயல்பு தான். இப்ப இந்த 2 பெண்கள் இவங்க தான் வழக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து அவங்க அம்மா,
பொண்ணு. ஓகேங்களா, 2 பேருமே ஓரளவுக்கு இப்போ பொண்ணு வந்து அநேகமா வந்து 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள். அவங்க அம்மா வந்து 70 வயசு வயோதிகர். சரிங்களா, இவங்க 2 பேரும் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கிறாங்க. இங்க என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனா வந்ததுல அந்த வயோதிகராக இருக்கக்கூடிய அவர்கள் கோயிலுக்குள்ள நடந்து போய் சாமி கும்பிடுறதுக்கு சிரமப்படுறவங்கன்னு நம்மளால உணர முடியுது. அவங்களுக்கு ஒரு வீல் சேர் வேணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா, தமிழக அறநிலையத்துறையில இந்த மாதிரி ஏதாவது உடல் உபாதை ஏற்பட்டவங்களும் கோயிலுக்கு வந்து பரிகாரம்லாம் சாமி கும்பிடணுங்கிறது நம்ம பழக்கம். ஆனா அவங்க இயல்பா உள்ள வந்துட்டு போக முடியாதுங்கிறனால அறநிலையத்துறையை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில முக்கியமான கோயில்கள் பல இடங்கள்ல ஒரு 2-3 வீல் சேர்ஸ்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அறநிலையத்துறை வாங்கி வச்சிருக்கு. நீங்க அது அந்த கோயிலுடைய நிர்வாக ரூம் இருக்கும்ல, ஆஃபீஸ், அங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க வச்சிருப்பாங்க, அவங்க எடுத்து கொடுப்பாங்க, அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து அரசாங்கம் ஒவ்வொரு கோயிலையும் வச்சிருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு சில பேருக்குலாம் பேஷன்ஸா இருப்பாங்க, அவங்க வந்து கோயில்ல வந்து வேண்டுதல் வைப்பாங்க, நீ உடம்பு சரியாகணும் அப்படின்ட்டு. அப்ப அவங்க எல்லாம் நடந்து போய் சாமி கும்பிடுறதுல, அவங்கள தூக்கிட்டு போய் சாமி கும்பிடுறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கனால அந்த வீல் சேர் ஃபெசிலிட்டியை வந்து அறநிலையத்துறை வைத்திருக்கிறது. எல்லா கோயிலையும் கிடையாது, கொஞ்சம் மக்கள் அதிகமாக வந்து போகக்கூடிய கோயில்கள் எல்லாத்துலயுமே அதை வந்து வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த வீல் சேரை யாரு போய் வாங்கணும்னா, உங்க அம்மாவுக்கு தேவைன்னா இந்த அம்மா போகணும். 70 வயசு அம்மாவுக்கு தேவைன்னா இந்த 40 வயசு அம்மா போயிட்டு ஆபீஸ்ல கேட்டாங்கன்னா அந்த வீல் சேரை அவங்க தான் எடுத்து கொண்டு வந்து அவங்க அம்மாவை தூக்கி உட்கார வச்சு கொண்டு போகணும். அந்த வீல் சேரை வச்சிருக்கிறது தான் அரசாங்கத்துடைய பொறுப்பே ஒழிய, அந்த வீல் சேர்ல வந்து உங்க அம்மாவை தூக்கிட்டு வர்றது போறதுலாம் அரசாங்கத்துடைய பொறுப்பு கிடையாது. அதுல அரசாங்க ஊழியர்கள் உங்களுக்கு வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கறதும் முட்டாள்தனம். அப்படி மீறி இவங்க எதிர்பார்த்துருக்காங்க. இந்த காவலர் வந்து, அதாவது இந்த கோயிலுடைய காவலர் வந்து இவங்களோட அம்மாவை தூக்கி அதுல உட்கார வச்சு கோயிலுக்குள்ள இழுத்துட்டு வரணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த 2 பெண்களும் சாமானிய பெண்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதாவது உச்சபட்ச அதிகாரியுடைய உறவினர்களாக இருக்கலாம், இல்ல அரசியல்வாதிகளோட உறவினர்களாக இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த எதிர்பார்ப்பே வரும். இப்ப நீங்க நம்மளுக்குலாம் போறோம், கோயிலுக்கு போறோம், யாரா நம்ம வீட்டுல வயசானவங்க இருக்காங்கன்னா நம்ம தானே போய் கேட்போம். அங்க இருக்கக்கூடிய ஊழியர் வந்து நீ தூக்கிட்டு வான்னு சொல்லுவோமா, நீ வந்து வீல் சேர் எடுத்துட்டு வான்னு சொல்லுவோமா? வீல் சேர் எங்க கிடைக்குன்னு கேட்கலாம். ஆமா, வீல் சேர் எங்கெங்க இருக்கு சொன்னீங்கன்னா நாங்க போய் எடுத்துக்கிறோம் அப்படின்போம். அப்படின்னா சில பேர் சரி ஐயோ வயசானவங்களா இருக்காங்கன்னா அவங்களா உதவுறது வேற, நீ உதவி செய்யின்னு சொல்லி கேட்கறது வேற. கேட்டா அவன் காசு கேட்க தானே செய்வான். எங்க அம்மாவை தூக்கி வைய அப்படின்னா ஓகே இவங்க இவ்வளவு வெயிட்டா இருக்காங்க, இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, 500 ரூபான்னு கேட்டா கேட்க தான் செய்வான். அது ஒரு நாள் கொடுக்க முடியுதா? நீ என்ன அப்ப வந்துட்டு 100 ரூபா கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க வந்து சொல்றாங்க. இங்க ஈகோ கிளாஸ் ஆயிருக்கு, வாக்குவாதங்கள் நடந்ததாக அவங்க சொல்றாங்க. அவங்க அங்க வாக்குவாதம் நடந்திருக்கு. நான் உங்க அம்மாவை நான் ஏன் தூக்கணும்னு கண்டிப்பா எவனா இருந்தாலும் கேட்டிருப்பான். எதுக்கு அவன் தூக்கணும்? இதுக்கு பின்னாடி சில சாதிய ஆங்கிள்களும் உண்டு. ஆனா அதை வந்து நம்ம பேசி விவாத பொருளாக்க விரும்பல. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் அவர், அதனால தான் அவரை வந்து இதெல்லாம் நீ செய்யணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இவர்களிடம் இருந்திருக்கிறதுங்கிற அந்த ஒரு சாதிய பார்வையும் இதுக்குள்ள விசாரிக்கப்பட வேண்டியதுதான். இது கண்டிப்பா இந்த கேஸ் வந்து விசாரிக்கும் போது இந்த பார்வையிலையும் விசாரிக்கணும். எதனால அந்த பையனை செய்ய சொன்னீங்க வேலையை? நீங்க வாட்டு ரோட நடந்து போறீங்க, ஒருத்தனை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லுவீங்களா? சும்மா தானடா போற, வாடா வந்து பீரோ தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மாதிரி இங்க சொல்றாங்க அப்படின்னா இங்க ஏதோ சம்திங் ராங். சரி ஓகே, அதுவும் ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய மீது வேறுனா அதுவும் புரியல நமக்கு. சரி ஓகே, இப்ப இதுக்குள்ள இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்திருக்கு. இந்த வாக்குவாதம் நடந்த ஒரு நபரை யாராவது கார் சாவியை கொடுத்து போய் பார்க் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாமா? சொல்லுவாங்களா? இதுதான் கொஞ்சம் முரணா இருக்கு கேட்கறதுக்கு. ஏற்கனவே சண்டை ஆயிடுச்சு, தம்பி நீ போய் காருக்கு சாவியை கொடுத்து நீ போய் பார்க் பண்ணு தம்பின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்ப இது என்டையரா ஃபேக்கா இருக்கதான் வாய்ப்பு உண்டு. இந்த நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. கார் சாவி கொடுக்கப்பட்டிருக்காது, காரை அவர் போய் எடுத்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா உங்க அம்மாவை தூக்கி வைக்கிறதுக்கு அவர் வேலை செய்யல அப்படிங்கும்போது காரை வந்து நீ பார்க் பண்ண. அப்ப இதெல்லாமே அவர் செஞ்சாரா? ஒண்ணு இது நடக்காம இருந்திருக்கணும், இல்ல எல்லாமே செஞ்சலாம். எல்லாமே வந்துட்டு ஐயோ வயசானவங்க சரி வந்தாங்க நானே எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையனா வந்து அவங்க அம்மாவை தூக்கி, ஆனா அந்த மாதிரி அந்த பையன் பண்ணி அந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இந்த பாவத்தெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன், 7 லோகத்துல இருக்கக்கூடிய கோயில்ல போய் கழுவ முடியாது உங்களால எல்லாம். இந்த பாவத்தெல்லாம் 7 லோகத்துல நீ போய் பாவத்தை மன்னிப்பு கேட்டு நீ இந்த இந்து கோயில் கிடையாது, கிறிஸ்தவ கோயில் கிடையாது, இஸ்லாமிய மாஸ்க் கிடையாது, எந்த கடவுளாலும் உன்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிக்க முடியாது. எந்த கடவுளாலையும் பாவத்தை மன்னிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பாவத்தை மட்டும் நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்ய வந்து அவன் இறந்துருந்தான்னு வைங்களேன், சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு நரகத்துல எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டு தான் வாட்டி எடுக்கப்படுவீங்க. அவ்வளவு வேதனையா இருக்குது நினைச்சா. சரி,
ஸோ இவங்க சொல்ற நரேஷன்ல அவங்ககிட்ட கார் சாவி கொடுத்ததாக இவங்க சொல்றாங்க. அதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. சரி, கார் சாவியை அவன் கொடுத்து அந்த பையனே வந்து காரை எடுத்து நிப்பாட்டுறான்னா 2 பெண்கள் மட்டுமே வரக்கூடிய கோயிலுக்கு எதுக்கு நகை? இது இடிக்குது. அவ்வாறு நகை இருந்துச்சுன்னா அந்த நகையை நான் கார்ல தான் வச்சேன் அப்படின்னா அந்த காரை யார்ட்டையாவது கொடுப்போமா நம்ம? அது எனக்கு புரியல. கார் நகை கிட்டத்தட்ட 10,000 நகைன்றாங்க. அவ்வளவு நகையை கொண்டு போய் கார்ல வச்சுட்டு அந்த காரை தெரியாத யாரோ ஒருத்தர் காரை கொடுப்போம். ஏங்க நான் காரை பார்க் பண்ணியிருந்தேன், அந்த கார் கண்ணாடி உடஞ்சிருக்கு, கார் கண்ணாடி உடஞ்சி அந்த கார்ல இருந்து நகைகள் திருடு போயிருக்கு, கோயில் காவலர் வாசல்ல தான் நிக்கிறாரு, அவர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. காரை நிப்பாட்டிட்டு போறாங்க, கோயில் காவலர் வாசல்ல தான் உட்காந்துருக்காரு, அவரோட வேலையே காவல் காக்கிறது தான். அங்க வந்திருக்க காரை யாரோ உடச்சு கண்ணாடி எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா தம்பி உனக்கு தெரியாம எப்படிப்பா போச்சுன்னு கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு. நகையை நான் வச்சிருந்தேன், அதை சாவி அவர்கிட்ட கொடுத்து அவர் வண்டி எடுத்துட்டு போக சொன்னேன், அவர் எடுத்து கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வந்தாரு, உள்ள வச்சிருந்த நகையை காணோம்னா இது யார் பொறுப்பு? நீ எதுக்கு அடுத்தவன் யாருன்னே தெரியாதவன், அதுவும் கூட சண்டை போட்ட ஒரு ஆளை நீ எதுக்கு சாவி கொடுத்து அனுப்புற? அப்ப நீ யாரு? இது கேள்வியா இருக்கு. நீங்க யாரு? இதுதான் என்னன்னா இவங்க பின்னாடி ஏதோ ஒரு அதிகாரி இருக்காப்ல. இல்ல, சமூக வலைதளங்கள் வர செய்தி என்னன்னா ஒரு IAS அதிகாரி ஒருத்தங்க இவங்களுக்கு சொந்தக்காரங்களா அல்லது நெருங்கின ஒரு உறவா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து போனதுக்கு அப்புறம் தான், அவங்க கிட்ட இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இது இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க சொல்லி கடுமையா விசாரிக்க சொல்லி அழுத்தம். அந்த விஷயத்துக்கு நான் வரேன். சோ இவங்களுக்கு வேண்டப்பட்ட யாரோ அதிகாரி இருக்கிறார். அந்த அதிகாரம் மெமதையில தான் இந்த 2 பெண்களும் அந்த வயதான அம்மாவும் இவங்களை வந்து வேலை வாங்குறது. அரசாங்க ஊழியர்களை வந்து இதை செய்ய அதை செய்யின்னு சொல்லிட்டு கலெக்டர் சொல்லிட்டாரு, அதை சொல்லிட்டாருன்னு எதையாவது ஒன்று சொல்லி தான் அந்த இது நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. சரி, ஓகே. இப்ப இதுல ஏதோ ஈகோ கிளாஸ் ஆயிருக்கலாம், தெரியல நமக்கு. இவங்க போயிடுறாங்க, வந்து பாக்குறாங்க, நகை இல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. உடனே இந்த பையன் தான் நகையை எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த காவலர்கள் இவரை விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இல்ல அந்த பையன், வெளியில தான் சுத்திட்டு இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸ்டேஷன்ல இல்ல, என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனோம், ஆனா அதுக்கப்புறம் வெளியில. அப்படின்னா இது என்ன? ஸ்டேஷன் கஸ்டடி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடியில நீங்க எடுக்கணும், அவ்வளவுதான் விஷயம். ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுக்கிறது தானே காவல்துறை வேலை. திரும்ப ஸ்டேஷன் விட்டு அவர் ஏன் வெளியில வராரு? எஃப்ஐஆர் கூட போடாம கூட்டு போயிருக்காரு. எஃப்ஐஆர் நீங்க போடும்போதே அக்யூஸ்ட கைது பண்ணிட்டதான் போட்டு வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான் சிம்பிள். இந்த காரணத்துக்காக இவர் கைது பண்ணிருக்கோம் தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல நீங்க சொல்லி வச்சிருக்கீங்க. இப்ப கேள்வி என்னன்னா, திரும்ப எதுக்கு வெளியில கூட்டிட்டு போறீங்க? இது உங்க ஜூரிஸ்டிக்ஷன்லயும் வராது. இது சட்டமே கிடையாது இப்படி வெளியில கூட்டு போறது. இதெல்லாம் எப்ப வரும்னா, கோர்ட்ல வழக்கு நடக்கும் பொழுது குற்றவாளியை திரும்ப கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட வந்து வீடியோ ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. நான் எப்படி திருடினேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதை வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து வீடியோ கோர்ட்ல சமர்ப்பிப்பாங்க. அதுக்கு அப்பதான் வந்து திரும்ப போலீஸ் வந்து கூட்டிட்டு போவோம். புரியுதுங்களா? அந்த போலீஸ் கூட யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா ஜெயில் காவலர்களும் இருப்பாங்க. அவங்க பொறுப்பு. இந்த காவலர்கள் பொறுப்பு கிடையாது, ஜெயில் காவலர்கள் பொறுப்பு. இது 2 வெவ்வேறு டிபார்ட்மெண்ட், 2 ஒரே டிபார்ட்மெண்ட் கூட கிடையாது, 2 வெவ்வேறு மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும். அப்ப இதுதான் சட்டம். நீங்க வந்து கைது பண்ணி மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்க வேண்டியதானே, நீதிமன்றம் தான் விசாரிக்கணும். நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்க? இழுத்து கொண்டு போய் அந்த பையனை வந்து கோயிலுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல வச்சு, அதுவும் கோயிலுக்கு பின்பக்கம் ஒரு இடத்துல வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 5 காவலர்கள் இவரை அஜித்குமார் இந்த இளைஞரை போட்டு வெளுன்னு வெளுக்குறீங்க. அதுல வந்து இந்த பெரிய பைப்ஸ் இருக்குல்ல, அந்த PVC பைப்ல பெரிய பெரிய பைப்பு, அதை அடிச்சு 2-3 பைப்பு உடச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லத்தில அடிச்சிருக்காங்க. அவன் கத்த அவன் வாயில வந்து மிளகா பொடியை அடிச்சிருக்காங்க. மிளகாப்பொடி, நம்ம மிளகாப்பொடி எவ்வளவு காரமா இருக்கும். நீங்க சும்மா நம்ம சிக்கன் இதெல்லாம் பிசையும் போதே நம்ம கையில அது வாயில போட்டு இவ்வளவு மிளகாப்பொடி எடுத்து ஒருத்தன் வாயில போட்டு அடிச்சா எவ்வளவு வேதனையா இருக்கும், எப்படி எரியும். சரி, இவ்வளவு அடி வாங்கிட்டு ஒருத்தன் நம்மள இப்படியே அடிச்சு கொண்டுருவாங்க போலங்கிற ஒரு எண்ணத்துல கூட ஒருத்தன் இருக்கும் பொழுது அந்த 10 பவுன் நகையை அவன் பாதுகாத்துட்டு இருப்பானா? திருடி இருந்தா எந்த இடத்துல இருக்குன்னு உண்மையை சொல்லியிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஆமாங்க, நான் தாங்க எடுத்தேன், இங்கதாங்க வச்சேன், இங்கதாங்க கொடுத்தேன்ட்டு போயிட்டே இருப்பான்ல. 2வது அடியில சொல்லிடுவாங்க, 2வது அடியில சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். இந்த வடிவேல் படத்துல ஒருத்தன் அரைஞ்ச ரைட்டு இந்தா அப்படின்னு கொடுத்துருவாப்புல இல்ல நகைய, அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா திருடுறேன் அதான் பண்ணுவான். திருடாம குற்றம் இல்லாத. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு நான் சொல்லவா? எந்த ஒரு திருட்டு
விஷயம் நடந்தாலும் காவல்துறை திருடனை பிடிக்கிறது இல்லை, அப்பாவியை பிடிச்சி திருடன்னு சொல்லி ஒத்துக்க வைக்கிறது. இதுதான் நடக்குது. ஓப்பனா சொல்றாங்க, இதுதான் நடக்குது. இல்ல பல செய்திகள் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி இதுதான் நடக்குது. தமிழ்நாட்டுல சிறைக்குள்ள போயிட்டு வந்த அத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும், எனக்கு தெரியும். அதுவும் யாரை பிடிக்கிறதுனா பட்டியல் சமூக மக்களையும் பழங்குடி சமூக மக்களையும் சிக்குனா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்க நாதி கிடையாது அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்காக பேசுறதுக்கு மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பெருசா யாரும் இல்லை. இப்போ இங்க மித்த ஒரு கொஞ்சம் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான சமூகங்கள்லாம் இருக்குன்னா அங்கெல்லாம் யாராவது ஒரு எம்எல்ஏக்கு தெரிஞ்சவனா இருப்பான், உறவினர் இருப்பாங்க, ஒரு மினிஸ்டருக்கு தெரிஞ்சவங்க உறவினராக இருப்பான், ஏதாவது ஒரு விதத்துல உறவினர் இருக்கும். எப்படியாவது பிடிச்சி எப்படியாவது ஒரு அதிகார சப்போர்ட் வந்துடும், காப்பாத்திடுவாங்க. இல்ல அவங்களோட உறவினர்களே கொஞ்சம் பேர் பணம் பலப்படுத்தவர்களாக இருப்பார்கள், சமூகத்துல சில முக்கிய அதிகாரிகளா இருப்பாங்க, அதனால எப்படியாவது தப்பிச்சிடுவாங்க. ஆனா இந்த பழங்குடி மக்களுக்கும் பட்டியல் சமூக மக்கள்லயும் இன்னும் அவங்களுடைய வளர்ச்சி வந்து போதுமான அளவு இல்லை. அப்ப அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கேட்க நாதி கிடையாது இந்த ஊர்ல. அதனால அந்த மாதிரி நாதியற்ற இளைஞர்கள், வயசான அப்பா அம்மா இருப்பாங்க, எதுவுமே கேட்கறதுக்கு பொருளாதாரம் இருக்காது, அன்றாட வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவங்களை கூட்டிட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரைம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு விசாரணை வந்தா ஒத்துக்கோடா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒத்துக்கோடா, என்னடா மிஞ்சி மிஞ்சி போனா 6 மாசம்டா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரப்ப கேஸ் எங்களுக்கு முடிஞ்சிடும், எதுக்குடா டார்ச்சர் பண்ற பேசுவாங்க. இது நடக்கும். சினிமால தான் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி. இது நடக்குது, உண்மையிலேயே நடந்துகிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் இது நடந்துகிட்டு இருக்கு. போட்டு அடிச்சு 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 அவங்கள ஒத்துக்க வைக்கிறது. ஒரு லெவலுக்கு மேல அடி தாங்க முடியாம ஒத்துக்குவாங்க. அவங்க நீதிமன்றத்துல போய் நான் எனக்கு ஓப்பனா சொன்னாங்க, நீதிபதிகள் தயவு செஞ்சு ஏங்க இப்படி இருக்கீங்க, உங்களை எதிர்த்து நாங்க பேசினாலும் நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டீங்கன்னு சொல்லி வழக்கு போட்டுருவீங்க, உங்களை கேட்கவும் முடியல, நீங்களும் செய்ய மாட்டேங்கிறீங்க, என்னதான் உங்க பிரச்சனை நீதிபதிகளுக்கு? எனக்கு உண்மையிலேங்க இது என்னங்க நாடு இது? இதுவா சட்டம்? நீதிபதிகளை கேள்வி கேட்கக்கூடாது, நீதிபதிகளை குறை சொல்லக்கூடாது, குறை சொன்னா அது தப்பு, அது சட்டப்படி குற்றம். ஆனா இவங்களும் எதுவும் கேட்க மாட்டாங்க, செய்யப்பட மாட்டாங்க, கதறுவானுங்க நீதிமன்றத்துல, ஐயா காப்பாத்துங்கயா, ஏன்னா பொய்யா வழக்கு போடுறாங்க, அடிச்சு அடிச்சு ஒத்துக்க சொல்றாங்கன்னு காதுலயே கேட்காது அவருக்கு. அப்படியே குனிஞ்சுக்கிட்டே உட்காந்துருப்பாப்ல. இது நீதிமன்றத்துக்கு போனா அத்தனை பேருக்கு தெரியும் என்னங்க நாடு இது. நமக்கு இதை பார்த்தா இந்த நான் சொல்றேன் பாருங்க, சட்டத்தின் மேலையும் இந்த ஜனநாயகத்தின் மேலையும் நம்பிக்கை அத்து போயிடுச்சுங்க. எனக்குலாம் நம்பிக்கை அத்து போச்சு. என்ன ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது யாருக்கு தான் முதல்ல காவல்துறை மேல யாருக்கு முதல்ல நம்பிக்கை வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இங்க பாருங்க, யாரோ இதை பார்க்கும்போது தெளிவாவே தெரியுது, யாரோ ஒருத்தரோட இன்ஃபுளுன்ஸின் பேர்ல அல்லது யாரோ ஒருத்தரோட அழுத்தத்தின் பேர்ல தான் இந்த மாதிரி பண்ணிருக்க முடியுமே தவிர தானா எந்த ஒரு போலீஸும் போய் அடிச்சு இந்த அளவுக்கு சாகிற அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதை பார்க்கும்போது அப்படிப்பட்ட முக்கியமான நபர் யார், அவங்க பின்னாடி இருந்து அவங்களை இயக்குனவங்க யாரு இல்லை. அப்படியே இருந்தாலுமே ஒரு உயிர் போற அளவுக்கு, அதுவும் இவ்வளவு கொடூரமா வாயில போட்டு இன்னும் கூட சொல்றாங்க தண்ணி, அந்த பையன் தண்ணி வேணும்னு கேட்கும்போது இல்ல மிளகாத்தூளை தண்ணியில கலந்து கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா, அதாவது அந்த இடத்துலயே எல்லாம் போயிட்டு அப்படியே உயிரை விட்டுருக்காப்புல. அந்த இவ்வளவு கொடூரமா டார்ச்சர் பண்றது வெறும் அந்த 10 பவுன் நகைக்காகன்றத நம்ப முடியுதா? வெறும் 10 பவுன். அதுதான் எனக்கு புரியல. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ சதி இருக்கு நிச்சயம். நீ எத்தனை அசிங்கத்தை தமிழ்நாடு தாங்க போகுதுன்னு தெரியல இவங்களோட ஆட்சியில. இந்த திமுக ஆட்சியில இது வந்து 24வது லாக்அப் டெத், 24வது லாக்அப் டெத். இது ஏன்னா சில்வர் ஜூப்ளி அடிக்கணும்னு ஆசையா? 25 பேரை கொன்று விட்டோம், காவல்துறை சில்வர் ஜூப்ளி கொண்டாட போறீங்களா? ஏதாவது அவ்வளோ அருவருக்கத்தக்கத்தனமா இருக்குது. இவங்கனால திராவிடத்தை கூட காப்பாற்ற முடியல தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த லாக்அப் டெத்ல இறந்த முன்னாடி ஒரு கேஸ் நடந்துச்சுல, அவர் பேர் திராவிடமணி. உங்களால திராவிடமணியை கூட காப்பாற்ற முடியல. ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை பாத்தீங்களா? குற்றம் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும், மீறி நடந்தால் அதில் ஈடுபட்டவர் ரவுடி ஆனாலும் அரசியல் பின்புலம் கொண்டவர் ஆனாலும் காவலரே ஆனாலும் அதற்கான தண்டனையை விரைவில் பெற்றுத்தந்து நீதி நிலைநாட்டப்படும் ஆட்சியாகத்தான் திராவிடியன் மாடல் அரசு திகழ்ந்து வருகிறது. எந்த இடத்துல அப்படி நீதி நிலைநாட்டிருக்கீங்க? எந்த கேஸ்ல? இந்த 4 ஆண்டுகள்ல. இந்த கேஸ் இதான் 4 ஆண்டுகள்ல எங்களுடைய ஆட்சியில இந்த மாதிரி நடந்த ஒரு காவல்துறை ஃபெலிக்ஸ், இந்த இது இருக்குல்ல, இந்த ஃபினிக்ஸ், இந்த ஜெரால்டு கேஸ், என்ன நீதி வந்திருக்கு இது வரைக்கும்? தண்டிக்கப்பட்டாங்களா? அபிஷியலா கோர்ட் நீதிமன்றம் சொல்லியிருக்கு 24 லாக்அப் டெத்ஸ். 24 பேர் இறந்துருக்காங்க. என்ன அப்ப இறந்ததுக்கு அப்புறம் நீங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? இறக்காம உங்களால தடுக்க முடியாதா? இப்படிதான் விசாரிக்கணும், இப்படிதான் முறை. இப்ப நீங்க வெளிநாட்டுல எல்லாம் போலீஸ்காரங்க
அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க, நீங்க வந்து இப்போ எதுவும் பேசணும்னு அவசியம் கிடையாது, நீங்க பேசுறதே கூட உங்களுக்கு எதிராக கோர்ட்ல ஆதாரமாக எங்களால் சமர்ப்பிக்க முடியும், அதனால நீங்க எதுவுமே பேசணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு லாயரை வந்து அரசாங்க செலவுல வைப்பாங்க, அது வரையும் மௌனமாக இருங்க, இப்போ எங்களோட கோஆபரேட் பண்ணுங்க. இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. பாத்திருக்கீங்களா சினிமா படங்கள்ல? யூ ஹேவ் ரைட் டு ரிமைன் சைலண்ட்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கிறதே அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. கீழே படுங்கன்னு சொல்லுவாங்க, கைகளை பின்னாடி கட்ட சொல்லுவாங்க, விலங்கு மாட்டுவாங்க, வண்டியில ஏற்றுவாங்க, நீதிபதியிட்ட ஒப்படைப்பாங்க, கஸ்டோடியல் நீதிமன்ற கஸ்டடிக்கு போவாங்க. அதுக்கப்புறம் விசாரணை என்பது நடத்தப்படும். விசாரிக்கும் பொழுதும் வந்தனே அவங்களே வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, உங்களுக்கு வழக்கறிஞர் இருக்காங்களா இல்ல நாங்க வைக்கணுமான்னு. இதுதான் நடக்குதா இந்தியாவுல? கிட்டத்தட்ட அதே தானே இங்க பின்பற்றப்படுது. அதே சட்டங்கள் தான். அம்பேத்கர் ஒன்னும் எல்லாத்தையும் தனியாலாம் யோசிக்கல, வெள்ளக்காரன் சட்டத்தை அப்படியேதான் அவர் பேரை போட்டு எழுதி வச்சிருக்காப்ல. நடக்குதா? நடக்கலைன்னா இது எப்படி? இது என்ன ஜனநாயக நாடு? ஏங்க அவன் குற்றவாளியா இருக்கட்டுங்க, எவ்வளவு பெரிய கொடூரமான காரணம் கொடுங்க, விசாரணை என்பது முறைப்படி நடத்தப்படணும். அதுக்கு ஒரு முறைமை இருக்கு. நமக்கு கோபம் இருக்கும், அவன் தப்பானவன் கெட்டவன் இதெல்லாம் வேற. விசாரணை என்பது முறைப்படி நடத்தப்படணும். ஞாபகம் இருக்கா இந்த வலிக்கு விழுகிற விஷயங்கள்? நாம முன்னாடி எடுத்து பேசியிருக்கேன். இந்த வலிக்கு விழுகும்போது அப்படிதான் அவங்க வலிக்கு விழுகணும், அப்படிதான் குற்றங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி சில காவல் அதிகாரிகளே வந்து பேசுறாங்க. இன்னைக்கெல்லாம் அவங்களாம் யூடியூபர்ஸா மாறிட்டாங்க, ரிட்டையர்டுல. அவங்களாம் வந்து சொல்றாங்க அப்படிதான் விசாரிக்க முடியும் அப்படின்னு. இப்படிதான் விசாரிக்க முடியுமா? அப்புறம் அந்த அவங்க சைட்ல இருந்து அப்படி நாங்க உங்ககிட்ட மாட்டினோம்னா நாங்க எங்களை கையை கால உடைப்பீங்க, அதுக்கு நான் உங்ககிட்ட தப்பிச்சு தான் ஓட முடியும், எங்களுக்கு தேவைன்னா அருவாள் எடுத்து உங்களை வெட்டத்தான் முடியும்னா இது ஏதாவது நாடு உருப்பிடுமா? இது என்ன பேச்சு இதெல்லாம்? உங்களோட சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க நடக்கணும். அதுக்கு தான் நீங்க வந்து ட்ரைனிங்லாம் சட்டத்தை மீறி நடக்கிற உங்களுக்கு எதுக்கு ட்ரைனிங்? ரவுடிசமே போதுமே அதுக்கு. நம்ம சிபிஎம் சண்முகம் அவர்கார் இல்லையா, அவர் தான் கேட்டிருந்தாரு, அது எப்படிப்பா இதுல போலீஸ் இதுல ஜெயில வலிக்கு விடுறவங்க எல்லாம் கைதிங்களாவே இருக்கிறாங்க, ஒரு சிறை அதிகாரி கூட வலிக்கு விடுறதுன்னு கேட்டிருந்தாரு. அதாவது எவ்வளவு ஒரு அநாகரிகமான ஒரு இதெல்லாம் நீதிபதி கிட்ட சொல்லுவாங்கங்க. சொல்லுவாங்க, கைதிகள் சொல்லுவாங்க, கையை இவர்தான் உடைச்சாரு, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க நீதிபதிகள். நீங்க பாத்துறீங்களா? நேர்ல பாத்திருக்கேங்க, நான் சிறையில இருந்திருக்கேன்ல. அவங்க அந்த மாதிரியான பசங்க கிட்ட எல்லாம் நம்ம பழகிருக்கோம் தானே. வறுமைங்க, உன் நாட்டை நீ அந்த அளவுல நடத்துற, வறுமை அவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பசங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு போய் பாருங்க. எல்லாம் மிஞ்சி போனா 18 வயசை கிராஸ் பண்ணிருப்பானுங்க, 19 வயசு 20 வயசுக்குள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு வறுமை. அவன் முன்னாடி நல்லா பணக்காரனா எவனா போவான், அது மிரட்டி காசை வாங்கிடுவாங்க. தப்பு பண்ணிருப்பாங்க, தெரியாம பண்றானுங்க. அவனை தூக்கிட்டு கொண்டு வந்து போடுவான். அவன் செஞ்ச குற்றம் 1, அவன் மேல பதிவு பண்ணக்கூடிய வழக்குகள் ஒரு 10 இடத்துல திருடினார், பெரும் கொள்ளைக்காரன், அவர் பெரிய ஒரு கொள்ளை கூட்ட தலைவர் மாதிரி இந்த வடக்கத்திக்காரங்களாம் திருடிட்டு போயிடுவாங்க. அவன் கேஸ்லாம் அவனை போய் பிடிச்சிட்டு வந்து போட முடியும்? எல்லாத்தையும் ஏத்து எழுது, இவன் மேலே எழுது. என்னடா என்ன வெளியில போய் என்ன கிளிக்க போற, உனக்கு என்ன சொத்து இருக்கா, வா ஓசியில சாப்பாடு கிடைக்கும் உட்காரு. இப்படிதான் இதான் நடக்குது இந்தியாவில். பல கேஸை ஒருத்தனை வச்சு முடிப்பாங்க, அவன் தண்டனை வச்சுட்டு உட்காந்து வாழ்க்கையே போய் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒற்றுமை என்ன தெரியுமா? அவனுக்கு ஆள் இருக்காது, வெளியெடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அவனால வழக்கு ஆட முடியாது, வழக்கறிஞர் யாரும் இருக்க மாட்டாங்க, கெஞ்சுவாங்க, நானா ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணான்ட்டு. நீங்க அது சிறைக்குள்ள போனாவே தெரியாது. நம்ம அதெல்லாம் பார்த்து அனுபவிச்சதுனால தான் நம்ம எல்லாம் சொல்றாங்க 4க்கு 4 அறையில இருக்குன்னு. தம்பி, நாங்க வேலூர் சிறையில கிட்டத்தட்ட 3 மாசம் இருந்துட்டு வந்திருக்கேன்ப்பா. என்ன கேஸ் மேல போட்டாங்கலாம் கொஞ்சம் போய் பாருப்பா. முதலமைச்சர் இதெல்லாம் கேள்வி கேட்கிறேன்ப்பா நானு. நீ வாட்டு 4க்கு 4 இன்னொன்னு புரிஞ்சுக்கோப்பா, 4க்கு 4 அறையா இருந்தாலும் 10க்கு 10 அறையா இருந்தாலும் சமூக வலைதளத்துல பேசினா அது பொது சட்டம் தான். உங்க கட்சிக்காரன் எத்தனை பேர் உள்ள போய் லாடம் கட்டப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க எல்லாம் வந்து ரூமுக்குள்ள இருந்துட்டு ட்வீட் போட்டு வந்தான், தூக்கி கொண்டு போய் ஏது போட்டு மிதிச்சாங்க. உன் கட்சிக்காரன்லாம் அதை இப்ப மாட்டினானா இல்லையா? எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதான். நீ மேடை ஏறி பேசினாலும் சட்டம் ஒண்ணுதான், வீட்டுக்குள்ள உட்காந்து பேசினாலும் சட்டம் ஒண்ணுதான். உன் பேச்சு வெளியில போய் என்ன இம்பாக்ட் பண்ணுதுங்கிறது தான் முக்கியம். நீங்க அதுல எஃப்ஐஆர் பாத்தீங்களா? இப்போ மறுபடியும் அதாவது அதான் வலிப்பு ஏற்பட்டு விட்டது. வலிப்பு ஏற்பட்டதுனால வந்து கொடுமையில கொடுமை என்ன மாதிரி ஒரு போலியான ஒரு எஃப்ஐஆர். அவரை கைது பண்ணாங்களாம். அவர் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும்னு ஒரு முயற்சிச்சாராம். தப்பிச்சு ஓடும் போது அவர் கீழே விழுந்து அவருக்கு வலிப்பு வந்துருச்சான். விழுந்த அதிர்ச்சியில வலிப்பு வந்துருச்சு. இதை ஒரு எஃப்ஐஆர்னு சொல்லி அவங்க எழுதுறாங்க அப்படின்னா
கேட்கிறேன், அத்தனை பேரும் கேனப்பையன்னு நினைக்கிறேன் என்னன்னு தானே இந்த காவல்துறைக்கு. பாக்குற அத்தனை பேரும் கேனப்பைய, சுத்தி இருக்க உலகத்துல இருக்க அத்தனை பேரும் முட்டாப்பைய. இதுக்கு தீர்ப்பு எழுதுறவர் நீதிபதி உங்களை என்ன நினைச்சிட்டு அவங்க எழுதுறாங்க இந்த மாதிரி எஃப்ஐஆர்? நீதிபதிகள் தயவு செஞ்சு ஈகோ வேணும். உங்ககிட்ட அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு, கொஞ்சம் ஈகோ படுங்க. ஈகோ இஸ் மஸ்ட் சம்டைம்ஸ். உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்படி அதிகார துஷ்பிரயோகம் உங்க கண்முன்னாடி நடக்குது, எப்படி நீங்க உங்களால கடந்து போக முடியுது? எஃப்ஐஆர் இது. அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்துல செய்தி பாத்தீங்கன்னா 5 காவலர்கள் கைது, அதாவது இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட 5 காவலர்கள் கைது அப்படின்ட்டு. எதுக்கு வலிப்பு வந்து இறந்தவருக்காக? எதுக்கு வலிப்பு வந்து இறந்த போது அவங்க தூக்கி போய் காப்பாத்து போனாங்களே இந்த 5 பேரும், எதுக்கு கைது பண்ணிருக்கீங்க இப்ப? அப்ப எஃப்ஐஆர் எந்த அளவுக்கு முறைகேடாக காவல்துறை எழுதுதுன்னு பாத்தீங்களா? இப்ப இன்னொரு கொடுமை என்னன்னா, காவல்துறை அமைச்சர் யாரு? தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இரும்பு கரங்களை கொண்டு அடக்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் தானே. காவல்துறை உங்க கட்டுப்பாட்டில் யாரை நாங்க விமர்சிக்கிறது? உங்களை ஏதாவது விமர்சிச்சு தொலைச்சாலும் கேஸ் போட்டு தூக்கி உள்ள போட்டுருவீங்க. எவனும் பேசக்கூடாது, எதுவும் இது பண்ணக்கூடாது. ஏதாவது எழுதிட்டாங்கன்னா தனிப்படை அமைப்பீங்க. தனிப்படை அமைச்சு முதல்வர் ஸ்டாலின் அவரை விமர்சித்து விட்டார். அது விமர்சிச்சா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு வயசான அம்மா, அந்த அம்மா போற போக்குல இவங்க மூஞ்சியை பார்த்து அது என்ன நினைச்சதுன்னு தெரியல, அது பாவம், அது அரசியல் காரணத்துக்காக அடிச்சுதான் கூட தெரியல, ஏதாவது பாக்குற போற போக்குல அவர் ஏமாத்திட்டு போன முகம் மாதிரி கூட இருந்திருக்கலாம். சரி, அந்த முகம் நினைச்சிட்டு போய் மாத்தி, வயசானவங்க என்னங்க தெரியும் அந்த அம்மாவுக்கு? இல்ல அவங்க ஏரியால இருக்கிற கவுன்சிலர் கணவன்கள் ஏதாவது தகராறு பண்ணி ஏதாவது அப்படி போயிட்டு அந்த அம்மா போயிட்டு செருப்பு எடுத்து அடிச்சிருச்சா, உடனே தனிப்படை அமைச்சு தேடினாங்க. இந்த பையனுக்குமே கூட தனிப்படை தான், 5 பேர் கொண்ட தனிப்படை அமைச்சுதான் விசாரணை நடத்தி இந்த விசாரணை மரணம் இப்ப நடந்திருக்குது. என்னது இது? இல்ல தெரியாம கேக்குறேன் பாரு. பொதுவா நம்ம பாக்குறோம் காவல்துறை கொஞ்சம் கூட கரிசனை வேணாம். என்னப்பா பாவம் பண்ணாவே உங்களுக்கு? நமக்கு அது பார்த்தாவே காவல்துறை நீங்களும் பசங்க தானடா, ஐயோ எரிச்சல் ஆகுது நமக்கு. ஏன்னா உங்களுக்கும் ஒரு அம்மா இருக்கும், உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். நீங்க டெய்லியும் வீட்டுக்கு வரலைன்னா உங்களை தேடி பார்த்துட்டு இருக்க உங்க மனைவி இருக்கும், உங்க வீட்டுக்கு வந்து அப்பான்னு கொஞ்சம் இருக்கு, குழந்தைங்க இருக்கும். மனுஷங்க தானே நம்மளாம். எப்படி ஒரு குற்றம் செஞ்சவனா இருக்கட்டும், நீ நீதிமன்றத்தில் ஒப்பட அவங்க தீர்ப்பு எழுத போறாங்க, நீங்க எஃப்ஐஆர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதிட்டு சாட்சிகளை ஸ்ட்ராங்கா நிப்பாட்டி சார்ஜ் ஷீட்டை உடனே ஃபைல் பண்ணீங்கன்னா குற்றவாளினா குற்றம் நிரூபிக்கப்படும், தண்டனைக்கு உட்படுத்தப்படும், முடிஞ்சு போச்சு. இதுல என்ன உங்க பிரச்சனை? இல்ல, இந்த விசாரணை வந்து எஃப்ஐஆரே போடாம தான் முதல்ல விசாரிச்சிருக்காங்க. எஃப்ஐஆரே போடாம கொண்டு போய் விசாரிச்சுதான் இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுதான், இது எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடாமையே எல்லாத்தையும் பண்ணிருக்கமேங்கிறதுனால வேகமா அவசரமா ஒரு எஃப்ஐஆர் அதுக்கு தகுந்த மாதிரி. நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா காவல் நிலையத்துக்கு போறோம், நம்ம பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. ஏதோ இன்னொரு சொல்றேங்க, முடிஞ்ச வரைக்கும் காவல் நிலையம் போறதே வந்து ரிஸ்கி ஃபேக்டரா தான் இன்னைக்கு மாறி நிக்கு. இதான் உண்மை. அதுதான் அந்த உணர்வை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. காவலர்களை கண்டா யாருக்குமே மரியாதை இல்லை, பயம் இருக்கு. பயம் அது நல்லாவே தெரியும். மரியாதை இல்லை. காவலர்கள்லாம் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா காவலர்களை போய் அணுகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணப்பாடே இல்லாம போகுது. இதுல உடனே நல்ல காவலர்கள் கோச்சிக்க கூடாது. நீங்க நல்லவர்கள் இருக்கீங்க, ஆனா உங்க கூட இருக்க மற்றவர்களை தான் நாங்க விமர்சிக்கிறோம். உடனே நல்ல காவலர்கள் நாங்களும் இருக்கிறோம்னு ஒரு 10 பேர் கிளம்பி வருது. என்கிட்ட ஒரு கான்ஸ்டபிள் அது மாதிரி தான், அவர் நல்ல காவலரான். அவர் வந்து நம்ம இந்த ஒட்டுமொத்த காவல்துறை விமர்சிச்சுன்னா எனக்கு பர்சனலா ஃபோன் அடிச்சு, என் நம்பருக்கு ஃபோன் அடிச்சு அப்படியே மிரட்டுறாரான் நம்மள. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உங்க மேல எஃப்ஐஆர் கொடுக்க போறேன், சட்ட ரீதியாக என்ன பண்ணுமோ பாருங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் கெஞ்சிடாரு. நான் அப்புறம் சொன்னேன், அந்த ஆணவம்லாம் வைக்கக்கூடாது. நம்ம சேவகர்கள், காவல்துறைங்கிறது இந்த மக்களை பாதுகாக்கிற ஒரு சேவை பிரிவு. உங்களுக்கு வெளிப்படையா சொன்னா மக்கள் மீது அன்பு இருக்கணும், வெறுப்பே இருக்கக்கூடாது. மக்களை வந்து என்னமோ அடிமை மேலாம் நடத்தக்கூடாது. மக்களை நீங்க தாங்கணும். அந்த மாதிரி காவல் அதிகாரிகளும் பார்த்துருக்கேன். இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதையும் நான் சொல்றேன். எல்லாம் அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் பேர் இருக்காங்க நல்லவங்க. நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுதான் ஒரு காவல் துறைக்கு அழகு. ஏதாவது யாராவது வந்து ஒரு வயசானவங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட மரியாதையா பேசணும். என்னங்கம்மா ஆச்சுன்னு ஒரு வயசானவர் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா என்னங்க ஆச்சு, அவங்களெல்லாம் சகட்டு மேனிக்கு உரிமையில பேசுறது, சகட்டு மேனிக்கு என்ன கோவம், என்ன பிரச்சனை உங்களுக்கு விசாரிக்கிறதா ஃபர்ஸ்ட். தம்பி, நீ நம்ம மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, நீ வா, நீ ஸ்டேஷனுக்கு வா, என்னன்னு சொல்லு, உன் மேல எதாவது தப்பு இருக்கானா? ஐயா நான் எதுவும் பண்ணலங்கய்யா, தெரியல, என்ன எதுக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியல. சரி இரு, உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்றியா? சரி ஓகே, நீ அன்னைக்கு எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த, அதுக்கு ஏதாவது ஆதாரம் அவங்ககிட்ட இருக்கா? அவன் முன்னுக்கு போய் முரணா பதில் சொல்றானா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவன் பொய் சொல்றான், நடிக்கிறான். ஓகே சரி, உங்களை அடிக்கணும்னு யாராவது சொன்னாங்களா? முன்னுக்கு போய் முரணா பேசிட்டு இருக்கான், சரி ஓகே,
எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு, இவன் குற்றவாளி இந்த காரணங்களால ஒரு குற்றம் செய்யப்பட்டிருப்பாருன்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஓகே, ஜட்ஜுக்கிட்ட போ, ஜட்ஜுக்கிட்ட போய் நீ என்னமா சொல்லு, கேஸ் நடக்குது, கஸ்டோடியல் எடு, முடிஞ்சு போச்சு. இதுல என்ன உங்க பிரச்சனை? அப்ப இங்க நடந்தது, நான் வெளிப்படையா சொல்றேன், இந்த விஷயத்துல நடந்தது என்பது நகை திருட்டுங்கிறது கூட எனக்கு டவுட்டா தான் இருக்கு. நகை திருடு போச்சாங்கிறதே டவுட்டா இருக்கு. திருடு போச்சான்றது டவுட்டு. இன்னொன்னு 10 பவுன் நகைக்காக யாரும் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான இதை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இந்த அளவுக்கு ஒரு போலீஸ் ஃபோர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு இருக்குதுன்னா அவங்க அந்த 10 பவுன்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருந்திருக்காது. அவ்வளவு பெரிய பணக்காரங்களா தான் அவங்க இருப்பாங்க. நீ என்ன 500 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலா 100 ரூபா கொடுக்குறேன்னு சண்டை போட்டேங்கிற, இதெல்லாம் டவுட்டா இருக்கு. இது வேற ஏதோ சம்திங் என்ன நமக்கு தெரியல. அந்த காவலர், அதாவது கோயில் காவலர், ஏதாவது அவரோட நடவடிக்கைகள் இவங்களுக்கு ஏதாவது கோபத்தை ஏற்படுத்தி விட்டதா, இல்ல வேற ஏதாவது ஆங்கிள் இருக்கா நமக்கு தெரியல. ஆனா இங்க சொல்ற நரேஷன் பச்சை பொய், முழுமையான பொய். அதை நம்ம ஒருபோதும் ஏற்கல. இந்த பொய் வந்து ஆண்டவனுக்கு தெரியும். நம்மளால இன்னும் யூகிச்சு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு இன்னும் கிரௌட் இது நமக்கு தெரியல. கிரவுண்ட் ரியாலிட்டி கதைகள் அங்க இருக்கவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க கிட்டையும் ஒரு தெளிவு இல்லை. நிறைய பேர் ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு பின்னாடி சாதி ரீதியான செயல்பாடுகள் இருக்காங்கிறதையும் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும். இரண்டாவது, இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காவலர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படணும். இன்னும் பதிவு செய்யல, கொலை வழக்கு பதிவு செய்யல, கைது செஞ்சிருக்காங்க. புரியுதுங்களா? கொலை வழக்கு பதிவு செய்யணும். அந்த கொலை வழக்கின் மூலமாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பதான் ஒரு 10 பேருக்கு இது நடந்துச்சுன்னா தான், ஓ இப்படிலாம் விசாரிச்சோம்னா நாளை பின்ன நம்ம லைஃபும் போகும். இவங்களும் படிச்சு முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு அவன் குடும்பமும் கஷ்டத்துல தான் இருக்கும். இது மாதிரி இஷ்டத்துக்கு அடிக்கலாம், இஷ்டத்துக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இல்ல இதுல இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே நீங்க வந்து அவங்களை கைது பண்றீங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க, அவங்க வந்து சாதாரண ஒரு கான்ஸ்டபிளா இருப்பாரு அல்லது ஹெட் கான்ஸ்டபிளா இருப்பாரு. எஸ்பியும் இடைமாற்றம் பண்ணிருக்காங்க. சோ அதையும் நம்ம கவனத்துக்கு கொண்டு வரணும். ஆனா அவங்க அதை பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. மேல இருந்து ஒரு ஃபோர்ஸ் அவங்களை பண்ண சொன்னதுனாலதான் அவங்க அந்த கட்டாயத்துல தள்ளப்படுறாங்களே தவிர அவங்களா இப்ப எதுக்கு பண்ணும்? அப்போ முக்கியமான குற்றவாளின்னு பார்த்தா இல்ல அப்படி நீங்க பார்க்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப மேல இருந்து அழுத்தம் கொடுத்தாங்க அதனால செஞ்சோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்க கூடாது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, மேல இருக்க அதிகாரி மாட்டவே மாட்டாரு. உன்னுடைய அதிகார வரம்புக்கு, இப்போ ஒரு குறிப்பிட்ட அதிகார வரம்புக்கு மீறி ஒரு செயலை மேலதிகாரி சொன்னாலும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் தான் ஒரு காவலருக்கு இருக்கணும். ஒரு மேல் அதிகாரி வந்து அவன் அடின்னு சொன்னா அடிக்க கூடாது, அந்த இடத்துல சுதாரிக்கணும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர் வரமாட்டாரு, நீங்க தான் பண்ணிப்பீங்க. இல்ல குறைஞ்சபட்சம் அந்த நோ சொல்றதுக்கான உரிமை அந்த இருக்கு. ஆனா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா செஞ்சா நம்மள ஏதாவது தனியா கட்ட கட்டிடுவாங்க, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்காது, அந்த அதிகாரி நம்மள எதிரா பாப்பாரு, இவர் சொல்லி நம்ம செய்யலன்னு சொல்லிட்டு வரும் அப்படிங்கிற அந்த உளவியல். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் சொன்னா செஞ்சிருவோம், எப்படியாவது அவர் பாத்துக்குவாரு, எப்படியாவது பாத்துக்க மாட்டாரு. இப்ப இந்த 5 பேர் மேல இருக்கவங்க சொல்லி செஞ்சாங்கன்னா மேல இருக்கவருக்கு உள்ள வரவே மாட்டாரு. உன் லைஃபே போச்சு. நீ யோசிச்சுக்கோ, இந்த வேலையை செய்யக்கூடாது. கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர் சொன்னாரு இவர் சொன்னாருன்னு அந்த பழைய ஸ்டெர்லைட் அதே தானே நடந்துச்சு. கடைசியில யார் சொன்னாங்கன்னு போயிட்டு முடிச்சு வச்சிருக்கீங்க. தாசில்தார் சொன்னாருன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. தாசில்தாருக்கு உரிமை இருக்கா? ஃபயருங்க வருது. தாசில்தாருக்கா இருக்கு அந்த உரிமை? கடைசியில தாசில்தார் சொல்லி தான் நாங்க சுட்டோம்னு சொல்லி கேஸை முடிச்சு வச்சிருக்கீங்க. கலெக்டரும் கை கழுவிட்டாரு, யாருமே உத்தரவு கொடுக்கல, சிஎம்க்கு யாருமே இல்ல, தாசில்தார் சொன்னாராம். இதுதான் நடக்கும். கீழ்மட்டத்தில் இருக்கவங்க மேலேயே எல்லா பழியும் தூக்கி போட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப யார் அதை செய்யக்கூடாது? இவர் சொன்னார் அவர் சொன்னாருக்காக உங்களுடைய சட்ட விதிகளை மீறாதீங்க. துப்பாக்கியில சுட சொன்னா கூட காவலர்களுக்கு துப்பாக்கியில சுடணும், எங்க சுடணும்? காலு கீழே சுடணும், உயிர் போற மாதிரி சுடக்கூடாது. இதை மனசுல வச்சுக்கோங்க. ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, மேலதிகாரி நம்மள வந்து சுட சொல்றாரு, ஆனா இப்ப ப்ராப்பர் ஆர்டர் வந்து நம்ம கிட்ட காட்டல அப்படின்னா, சார் ஆர்டர் கொடுங்கன்னு கேட்கணும். சார் ஆர்டரை காட்டுங்க, கலெக்டர் இஷ்யூ பண்ண ஆர்டரை காட்டுங்க, ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்களான்ட்டுன்னு. இல்லப்பா ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கல, நீ பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா நீ பண்ணுப்பா, பிரிண்ட் ஆயிட்டு இருக்குப்பா, நம்பாதீங்க, சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்க. ஷூட்டிங் ஆர்டர் வந்துச்சுனாலும் ஷூட்டிங் ஆர்டருமே வந்து கொலை செய்யறதுக்கு ஷூட்டிங் ஆர்டர் கிடையாது. இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய கூத்து. நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் என்கவுண்டர் ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? என்கவுண்டர் ஆர்டர்னா சுட்டு கொலை பண்றதுக்கு அப்படி கிடையாது. அப்படிதான் சினிமால காட்டுறாங்க. பை ஃபோர்ஸ் அவரை நீங்க பிடிக்கலாம், பை ஃபோர்ஸ் அவரை நீங்க பிடிக்கலாம், அதாவது சுட்டும் கூட நீங்க அவரை பிடிக்கலாம். காவல்துறையோட உச்சபட்ச வரம்பு என்ன தெரியுமா? முட்டிக்கு கீழே சுடறோம். இவங்க என்னமா சொல்லுவாங்க, நாங்க முட்டிக்கு கீழே தான் எய்ம் பண்ணோம், குறி தவறி அவர் மேல பட்டுருச்சு, ஆக்சிடென்டல் டெத்ன்றுவாங்க.
என்கவுண்டரே ஏமாத்து வேலை, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டே பொய். அது வந்து ஒரு அராஜக போக்கு, காவல்துறையோட அராஜக போக்கு. யாரா இருந்தாலும் சுட்டு பிடிக்கிறதுக்கு அனுமதி அப்படிங்கறதான், சுட்டு கொல்றதுக்கு அனுமதி கிடையாது. அதுவும் கொலை கேஸ் தான், அதுவும் 302 தான் விசாரணைக்கு போகும். அந்த காவலர் மேல 302 கேஸ் தான் பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணி அதுக்கப்புறம் எவிடன்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுவாங்கன்னா, அவர் கீழே தான் சுட்டாரு, ஆனா வந்து அவர் ஓடும்போது கீழே விழுந்ததுனால அந்த குண்டு வந்து மேல பட்டுருச்சு, இப்படி பட்டுருச்சு அப்படி பட்டுருச்சுன்னு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கோர்ட்டுக்கிட்ட காமிச்சு, கோர்ட் வந்து ஆமாங்க ஆமா ஆமா இதான் நடக்குது இங்க. இது ஓப்பனா சொல்றேன், ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு நபர் முடிவு செஞ்சா இது எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். அந்த ஒரு நபர் யார் தெரியுமா? நீதிபதிகள். நீதிபதிகள் நினைச்சா இதை முற்றுமுழுதாக இந்த உயிரிழப்புகளை தவிர்த்திடலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுங்க, கெஞ்சுறேன், கருணை காட்டுங்க. நீங்க நினைச்சா இதை தடுக்க முடியும். ஒரு 2 காவல் அதிகாரிகள் மேல கடுமையா நின்று நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, அடுத்து காவல் அதிகாரிகள் யோசிப்பாங்க, சிஸ்டம் நம்மளை காப்பாத்தாது, நம்ம இந்த மாதிரி வரம்பு மீறி எதுவும் செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன தப்பு செஞ்சாலும் சிஸ்டம் காவல்துறையை காப்பாத்திரும். ஏன்னு சொல்லுங்க? அப்பதான் காவல்துறை சிஸ்டத்திற்கு வெளியில வேலை செய்ய முடியும், மறைமுகமா அடியாள் வேலையை செய்ய முடியும். அதனால ஒட்டுமொத்த சிஸ்டமும் காவலர்களை எவ்வளவு பேர் தப்பு பண்ணாலும் காப்பாற்றும். இல்ல, அவங்களை நேரடி கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கிற நம்ம சர்வாதிகாரியால பண்ண முடியாதா? சரி பண்ண முடியாதா? அவங்க இதை விரும்புறாங்க. ஏங்க, காவலர்கள் இவ்வளவு வரம்பு மீறி செயல்பட்டு இருக்காங்கன்னா இவர் விரும்பலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, இப்ப இத செய்யறதுக்கு தப்புன்னு சொல்லி கண்டிக்கிறீங்களா? நாளை பின்ன யாராவது ஒரு தமிழ் தேசியவாதியோ யாரோ ஒருத்தர் ஸ்டாலின் அவர்களை திட்டி பேசுறாரு, அவர் அடிப்பாங்களா காவல்துறை? அவங்கள பெண்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சுத்தி இருந்து அடிப்பாங்களா? அடிச்சிருக்காங்கல்ல, அது சட்ட பிரயோகம், அது வரம்பு மீறல் தானே. அதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனா இவங்கெல்லாம் என்ன, பாரிசாலன் நாம் தமிழருக்கு ஆதரவாக பேசவே மாட்டார். நன்றி மறப்பது நன்றன்று, புரியுதா? நன்றி மறக்காதீங்க. உங்க கட்சியில ஒவ்வொருத்தன் பாதிப்புக்குள்ளாகும் போது நான் தான் குரல் கொடுத்துருக்கேன் முதல் வரிசையில. போன ஆட்சியில பாத்தீங்களா, போன தடவை இதே மாதிரி ஜெயராஜ் பென்னிக்ஸ் விஷயம் நடந்தப்போ அத்தனை நடிகர்கள் இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷிஸ். உங்க தம்பி கூட பதிவு போட்டு நான் பார்த்தேன், எக்ஸ்டிங்க்ட் அழிஞ்சிருச்சாரு. சூர்யாலாம் அவர் மனைவியோட போட்டோ ஷூட்ல இருக்காரு. அது போட்டோ ஷூட் முக்கியம், உயிர் முக்கியமா? போட்டோ ஷூட் தான் முக்கியம். அதாவது திமுகவுக்கு நாங்க சால்ரா அடிப்போம், அதிமுக செஞ்சா தப்பு, திமுக செஞ்சா நாங்க வாயே திறக்க மாட்டோம். இப்ப சத்யராஜன் ஒருத்தர் வளர்ந்து இருக்கக்கூடிய உயர்ந்த புரட்சி தமிழன், புரட்சி தமிழன், உயர்ந்த மனிதன். அந்த உயர்ந்த மனிதன் அவருடைய மகள் ஏதாவது வாய் திறக்குதுங்களா? மகள் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் தானே? என்னங்க, விஜய்க்கு எதிராக போர்க்குடி தூக்கிட்டு இருக்கக்கூடிய வீரமங்கைங்க. ஆமா, எந்த இடத்துல இருந்து தூக்குறாங்கன்னு தெரியணும். அதுதான், விஜய்க்கு எதிராக மட்டும் தான் தூக்குவோம், மத்தபடி எங்க பக்கம் காட்ட பேச மாட்டோம். ஒரு கொலை நடந்திருக்கு, பேசுனாங்களா? வாய் திறந்தாங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு ட்வீட், இந்த சமூகத்தை பாதுகாக்கிறேன் அது இதுன்னு ஒரு 4-5 குரூப் அலையும், இந்த பியூஷ் மானசு அது இதுன்னு ஒரு குரூப். இதெல்லாம் எங்க போச்சு? ஒருத்தன் டான்ஸ் ஆடிட்டே வருவேன், ஒரு பேரமன் கோவன், மூடு டாஸ்மார்க்க மூடு. இப்ப விஜய் திட்டி பாட்டு பாடிட்டு இருக்காப்ல. விஜய் தான் டாஸ்மார்க் நடத்திட்டு இருக்காரா? த்ரிஷாவையும் விஜயும் சேர்த்து வச்சு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காப்ல, பாட்டு எல்லாம் பாடுறாப்ல. இவ்வளவுதான் விஷயம். இந்த ஒட்டுமொத்த திமுக ஈகோ சிஸ்டமும் மக்களுக்கு எதிரானது. அடிப்படை உடன்பிறப்புல இருந்து சமூக வலைதளங்கள்ல இயங்குற அந்த ஊடக உடன்பிறப்புல இருந்து மேல்தளத்துல இருந்து கீழ்த்தளம் வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்குது. ஒரு பிராமண உடன்பிறப்பு ஒண்ணு இருக்குமே, ஸ்ரீவித்யா, அந்த உடன்பிறப்பு நேத்து ஏதோ போஸ்ட் போட்டுருந்துச்சு பாத்தீங்களா? அதனால அங்க செத்தாங்களாம், அது மாதிரி இங்கேயும் சாகணுமா? ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்க செத்தாங்களாம், இவங்களும் சாகணுமா? அதனால அந்த போட்டோ மட்டும் போட்டு போயிருக்கு. அது எதிர்ப்பு வெளிப்படுத்திடுச்சான். நீங்க கொன்னீங்க நாங்க கொல்ல மாட்டோம், நீங்க கொன்னீங்க நாங்களும் கொல்லுவோம். இது ஒரு துப்புனம் போல இருக்கு. துப்புனா முறையா இருக்குமான்னு தெரியல. இல்ல, போன தடவை என்னென்ன பண்ணாங்க நீங்க பாத்தீங்க. போயிட்டாரு உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி எல்லாம் நேரா ஜெயராஜ் பெனிக்ஸ் வீட்டுக்கே போயிட்டாங்க. போயிட்டு என்ன பேசுறீங்க? கனிமொழி என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? மாஸ்க் போட்டுதாங்க, கொரோனா மாஸ்க், பிரிண்டட் மாஸ்க், பிரிண்டட் மாஸ்க். அவர் வாயில மாட்டிக்கிட்டு நீங்க நிக்கலாமே இப்ப வாயில மாட்டிக்கிட்டு. நீங்க மாஸ்க் கூட இந்த முறை நான் சொல்றேன், ஒரு கட்சி இப்ப ஆட்டுங்க. இல்ல இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம துணை முதல்வர் உதயநிதி அவர் கைப்பட எழுதி ஒரு அப்படி பிடிச்சிட்டு நின்னாரு. நம்ம முதல்வர் கருப்பு கொடி எங்க? முதல்வர் வீடியோ பாத்தீங்களா?
இன்னும் வீடியோ போன தடவை அவர் பேசின வீடியோ அதெல்லாம் பார்க்கல. முற்றுமுழுதாக இந்த கொலைக்கு முதல்வர் தான் பொறுப்பு. அது அப்ப இருந்த பழைய வீடியோ. சரி சரி, பழைய வீடியோல முதல்வர். இதுக்கு இப்பவும் முதல்வர் தான் பொறுப்பு. முதல்வர் யாரு? நீங்க தான். நான் தானா? வீடியோ கட் பண்ணுங்கள். நம்ம வந்து கேரளாவுக்கு வாழ்த்து சொல்லுவோம், இது ஏதாவது ஒரு தெலுங்கர்களுக்கு ஏதாவது வாழ்த்து சொல்லுவோம், நம்ம உகாதிக்கு வாழ்த்து சொல்லுவோம். நமக்கு இதுதான் முதல்வர் வேலைன்னா அதுதான். ஆக எடப்பாடி பதவி விலக வேண்டும் போன வாட்டி. இப்போ யார் பதவி விலகணும்? ஆக பதவி விலகணும் தான். ஒருத்தரையும் பார்க்க வேண்டியது இருக்கு பாரு. அண்ணன் ஆராசாலாம் பார்க்கணுமே. உட்காந்து ஒரு விவாதத்துல பேசுறாப்புல ரெண்டு பக்கம், ரெண்டு திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி இந்த மாதிரி லாக்அப் டேத்து நடக்குது. ஆனா தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எப்போ? போன தடவை. யூ ஆர் நாட் ஃபிட் டு பி முதலமைச்சர். முதல்வராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தார்மீக தகுதி இல்லை. இதே வார்த்தை நீங்க, நான் என்ன சொல்றேன், அவங்களை திரும்ப திரும்ப ஏங்க பேச சொல்றீங்க? அங்க எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை ஏல தூக்க சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட், அவங்க எதுக்கு ஒவ்வொரு டைமும் பிரஸ் மீட் ஒவ்வொரு டைமும் அவங்க தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் தான் கிளியரா சொல்லியிருக்காங்கல்ல. நான் என்ன சொல்றேன், ஊடகத்துறையெல்லாம் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே கருத்து ஒரே நடந்திருக்கு. அதுக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்போ முதலமைச்சர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் தூக்கிட்டு நீங்க இப்ப நீங்க ஸ்டாலின் அவர்களோட பேரை போட்டு நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருங்க வீடியோவை, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். எதுக்கு அவங்கள ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்து அவங்க சொன்னதை மறந்து மாறி போய் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு? அதனால பேரை மட்டும் கட் பண்ணி நம்ம போட்டு நம்மளே அப்படியே பயன்படுத்தலாம். அப்படியே பயன்படுத்தலாம். ஒரே நிகழ்வு என்ன மாத்தியா பேச போறாங்க? அப்படி மாத்தி பேசுற அளவுக்கு அவங்க எல்லாம் உண்மை நெறி தவறுறவர்களா என்ன? எவ்வளவு முக்கிய பொறுப்புகள் இருக்கிறாங்க. அதுவும் ஆராஜா அவர்கள்லாம் அவர் எவ்வளவு நியாயவான். அதுவும் பட்டியல் சமூக மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர். இன்னைக்கு இறந்திருக்கக்கூடிய பையனும் வந்து பட்டியல் சமூக பையன் தான். அது கிளியரா தெரியும். அது பட்டியல் சமூக பையன் தான். அதனாலதான் வந்து அந்த ஆங்கிள், சாதி ரீதியான ஆங்கிள் இருக்காங்கிற ஒரு கேள்வியும் பலராலும் முன்வைக்கப்படுது. நான் எல்லாத்துக்கும் சாதி ஆங்கிள் இருக்கும்னு நான் சொல்ற ஆள் இல்ல. இது ரொம்ப ரொம்ப என்ன நடந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு இது ஒரு மாதிரி இருக்குங்க. அதுவும் கோயில் இல்லைங்க, கண்ணு முன்னாடி ஒரு இது நடக்குது. மக்களும் கடந்து போறீங்க. எத்தனை கொலை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, எத்தனை அதிகார கொலைகள், அரசியல்வாதிகள் எத்தனை பேரை வெட்டி கொண்டு இருக்காங்க. ஞாபகம் இருக்குல்ல, ஒரு ரோடு மறைச்சு வெட்டினாங்க பாத்தீங்களா? என்னாச்சு இந்த கேஸ்? எத்தனை கேஸுங்க நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கொலையா நடக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 கொலை பற்றிய செய்திகளை நீங்க செய்தித்தாள பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பார்க்கலாம். அதுல எல்லா அரசியல் கொலைகள், எல்லாம் இந்த மாதிரியான அரசியல்வாதிகளால் செய்யப்படக்கூடிய கொலைகள் எல்லாம் பக்கம். என்னங்க இது? தமிழ்நாடு எங்கெங்க போய்கிட்டு இருக்கு? சேஃபே கிடையாது தமிழ்நாடு. தமிழ்நாடு அமைதி பூங்கா அது இதுன்னு வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் கனிம வள கடத்தல்ல வந்து அட்டி கேட்ட ஒருத்தர் வந்து லாரி ஏத்தி, அதுவும் ஒரு தடவைக்கு 2 தடவை ஏத்தி செத்துட்டானான்னு பார்த்துட்டு ஓகே செத்துட்டான், இப்ப நம்ம போலான்ட்டு லாரி எடுத்துட்டு போனதானே திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இது உண்மையிலேயே நமக்கு வந்து வேதனைக்குரிய நிகழ்வு. இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் வந்து இதுல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு பொதுவான தகவலா இல்ல. இதுல பேக் ஸ்டோரி என்ன, உண்மையிலேயே எங்களுக்குமே முழுமையா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. தெரிஞ்சா நாங்க வந்து முதல்ல பேசுவோம். அங்க நடந்தது சம்திங் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஆனா அங்க அந்த பையனை முறையற்ற முறையில் தான் கொலை செய்திருக்கிறார்கள். அதுல எங்களுக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. அங்க நடந்தது கொலை, அதுலயும் மாற்றுக்கருத்து இல்ல. கொலை வழக்கு பதிவு செய்யப்படணும். அதை நாங்க வரவேற்கிறோம். கொலை வழக்குல இந்த 5 குற்றவாளியான இந்த காவலர்கள் மீதும் இந்த காவலர்களை ஏவி விட்ட காவலரும் சட்டத்திற்கு முன் நிப்பாட்டப்பட வேண்டும். அந்த நடவடிக்கையை நீதிபதிகளாகனா உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம், உங்களை நம்பி அப்படின்னு சொல்லி மக்களின் தரப்புல இருந்து நம்ம கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறோம். 2வது, இதை நம்ம அப்படியே விட்டுறதும் இல்லை, விட்டுறக்கூடாது. காவல்துறையில இந்த மாதிரி நடக்கிறது ஒட்டுமொத்த அரசாங்கத்திற்கும் அரசுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய எதிரான ஒரு நடவடிக்கைகள். அதை நம்ம ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. நாளைக்கு எதுனா ஒண்ணுன்னா நம்ம காவலர்களை போய் அணுகிறதுக்கான ஒரு முறைதான் இருக்கணுமே ஒழிய இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பய காவலர்களை நம்ப மாட்டாங்க. ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கப்படணும். இதுக்கு முழுக்க பொறுப்பு காவல்துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே. அவர் பதவி விலகணும். நான் சொல்லல, அவரே தான் சொல்லியிருக்காரு. அவரே சொன்னதை நாங்க திரும்ப சொல்றோம். ஆக அப்படின்னு போட்டு முடிச்சிருக்கோம் இல்லைங்களா? சரிங்க பாரு, பார்ப்போம் அடுத்தடுத்த கட்ட தகவல்கள் உண்மைகள் என்னென்ன வெளிவருதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கப்புறம் அடுத்த விஷயங்களை பேசுவோம். நன்றி பாரி. நன்றி.